தெலங்கானாவில் 6 மாத கைக்குழந்தையுடன் இளம்பெண்ணை பெட்ரோல் ஊற்றி எரித்துக் கொன்ற சம்பவம் குலைநடுங்க வைத்துள்ளது. பெண்ணின் கணவனை கவர அவரின் ரகசிய காதலி செய்த கொடூரச் செயலின் பின்னணி என்ன? தெலுங்கானா மாநிலம் நல்கொண்டா மாவட்டம் கேதேப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் நாகேஷ். இவருக்கு மமதா என்ற பெண்ணுடன் 8 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதிக்கு 6 மாத கைக்குழந்தை உட்பட 2 ஆண் குழந்தைகள் உள்ளனர். நாகேஷுக்கு அதே கிராமத்தைச் சேர்ந்த சுஜாதா என்ற பெண்ணுடன் முறை தவறிய உறவு இருந்துள்ளது. அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணமும் நடந்துள்ளது. அவருக்கு திருமணமாவதற்கு முன்பே நாகேஷ் உடன் பழகி வந்துள்ளார். இது நாகேஷின் மனைவி மமதாவுக்கு தாமதமாகவே தெரிய வந்துள்ளது. இதனால் தம்பதியிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. பின்னர் குடும்பத்தினர் மற்றும் ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் பஞ்சாயத்து நடைபெற்றுள்ளது. இதையடுத்து தனது ரகசிய காதலி சுஜாதாவை சந்திப்பதை நாகேஷ் நிறுத்தியுள்ளார். அதை பொறுத்து கொள்ள முடியாத சுஜாதா அடுத்தவரின் கணவரை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர துடித்துள்ளார். அதற்கு தடையாக இருந்த மமதாவை தீர்த்து கட்ட சதித்திட்டம் தீட்டியுள்ளார். உரிய சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்த சுஜாதா தனது வீட்டில் இருந்து பெட்ரோல், கத்தி, மிளகாய் தூள் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு நாகேஷின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது வீட்டு முன்பு அமர்ந்திருந்த மமதா தனது கை குழந்தையை பசியமர்த்தி கொண்டிருந்தார். இதுதான் சரியான நேரம் என முடிவு செய்த சுஜாதா பின்னால் இருந்து மமதா மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துள்ளார். அதை சற்றும் எதிர்பாராத மமதா தனது குழந்தையை காப்பாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் தூக்கி வீசி உள்ளார். ஆனால் மமதாவின் உடல் முழுவதும் தீப்பற்றியதால் வலி தாங்க முடியாமல் கதறி துடித்துள்ளார். அடறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் தீயை அணைக்க முயற்சித்துள்ளனர். அதற்குள் உடலின் பெரும்பகுதியில் தீப்பற்றி படுகாயமடைந்த மமதா நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட 6 மாத குழந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது. ஆனால் சிகிச்சை பலனின்றி கைக்குழந்தையும் பரிதாபமாக உயிரிழந்தது. நாகேஷின் தூண்டுதலின் பேரில்தான் இந்த கொடூர சம்பவம் நிகழ்ந்ததாக பெண் வீட்டார் குற்றம் சாட்டியுள்ளனர். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் நாகேஷ் மற்றும் அவரின் ரகசிய காதலி சுஜாதாவையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணை முடிவில் சுஜாதாவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். முறை தவறிய உறவுக்கு தடையாக இருந்த ரகசிய காதலனின் மனைவி மற்றும் அவரின் 6 மாத குழந்தை மீது இளம் பெண் பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்தது தெலுங்கானாவில் பதைபதைக்க வைத்துள்ளது.